ஸ்ட்ரெஸ்ஸுன்றதில்ல, அது இல்லாமல் போயிடுதில்ல. அப்போது இந்த சித்த மருத்துவம் அல்லது தாம்பத்திய ரீதியான கரெக்ஷன்றது ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கான வழி தானே, நேரடியான வழி தானே. ஒருத்தர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஸ்ட்ரெஸ்னால் ஆஃபீஸில் பயங்கரமாக ஒரு ஆடிட் இருக்குது, அப்படி ரெய்டு மாட்டிக்கிட்டார். இப்படி ஒரு சூழல் மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம், சரிங்களா. இப்போது அன்று இரவு அவருக்கு தாம்பத்தியம் இருக்குமா? வீட்டுக்காரன் போனோடனே சொல்லுவார், நானே டென்ஷனில் இருக்கிறேன், இந்த போ அப்படின்றார். அந்த மாதிரி என்னன்னே தெரியாது, பாவம். ஸோ அது எவ்வளோ நாள் ஆகுதோ அந்த அந்த மன அழுத்தம், அந்த பிரச்சனை அதுலேருந்து எப்போ வெளியே வராரோ அது வரைக்கும் அவர் படுக்கை அறைக்கு போக மாட்டார், அதாவது தாம்பத்தியம் வச்சுக்க மாட்டார். கரெக்ட் தானே? ஸோ அப்போது ஒரு லாங் ரன் எடுக்கும். ஒருத்தர் சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரவங்க அன்னையிலேருந்து தாம்பத்தியம் வச்சுப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப ஒருத்தர் வந்து மன உளைச்சல் 3 மாதம் 6 மாதம் ஆச்சுன்னா அவ்வளோ நாளாகும் அது திருப்பி தாம்பத்தியத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அப்போது என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி தாம்பத்தியம் வருவார். அந்த இடப்பட்ட நாட்கள் என்னது, அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த நாட்கள் தானே. ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு சித்த மருத்துவமும் அறிமுகமாகறாரு. அதன் மூலமாக நல்ல மருந்து கிடைக்குது, அதன் மூலமாக நல்ல மருந்து தான் இல்லை, நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது. அப்போது இவர் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டார்னா அந்த இடப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுன்றதில்ல, அது இல்லாமல் போயிடுதில்ல. அப்போது இந்த சித்த மருத்துவம் அல்லது தாம்பத்திய ரீதியான கரெக்ஷன்றது ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கான வழி தானே, நேரடியான வழி தானே.